விஞ்ஞானிகள்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சயின்டிஃபிக் கம்யூனிட்டின்னு சொன்னாலும் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா எஃப்ஆர்எஸ்னா என்னன்னு கேட்டா உங்க யாருக்குமே தெரியாது. எஃப்ஆர்எஸ்னா ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டின்னு அர்த்தம். மாடர்ன் சயின்ஸ் முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட தான் வேலை செய்யுது. இது மக்களுக்காக வேலை செய்யலன்னு சொன்னா பல பேருக்கும் கோபம் வரும். குறிப்பா பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்க, பகுத்தறிவா பேசுறேன்னு உருட்டுறவங்க எல்லாருக்குமே பயங்கர கோபம் வரும். உனக்கு அறிவியலே தெரியாதா? நீ பேசுற மைக்கு, நீ எடிட் பண்ற சிஸ்டம், இது எல்லாமே நவீன அறிவியலால தான் உருவாச்சு. அதுவே தெரியாம நீ பேசுறியன்னு சில அதிமேதாவிகள் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த நவீன அறிவியலின் அஜெண்டா என்னன்னு சுத்தமா தெரியாது. இந்த நவீன அறிவியல் எப்படி உருவாச்சு, யாரால உருவாக்கப்பட்டது, யாருக்காக வேலை செய்யுதுன்னு கூட தெரியாது. இது மாதிரி நவீன அறிவியல் பற்றி எந்த ஐடியாவும் துளி கூட இல்லாம நிலாவுக்கு மனுஷன் போனான்ற கதையை நம்புற அதிமேதாவிகள் தான் அதுல பல பேர். இந்த வீடியோல நவீன அறிவியல் உருவாகவும் அதை உருவாக்கவும் முக்கிய காரணமாக இருந்த சில விஷயங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேங்கை, தமிழ் பேங்கை. இந்த ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டியில் ஹூக், பாயில், ஹியூஜின், லைபன்ஸ், நியூட்டன் ஏகப்பட்ட பேர் மெம்பர்ஸாக இருந்தாங்க. இவங்க அறிவியலாளர்கள் என்பது இரண்டாம் பட்சம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க ஆல்கெமி, சார்ஜரின்னு பல தந்திரமான வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. நியூட்டன் ஆல்கெமியை பற்றி தான் சாகும் வரை படித்து ஆராய்ச்சி பண்ணாருன்னு அவரை பற்றி படித்த எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஹூக் மேஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு அவர் சாகும் வரைக்கும். இந்த ராயல் சொசைட்டியில் இருந்தவங்க நெருப்பை ஒரு குறிப்பிட்ட மெட்டல்ஸ் கூட இணைச்சா அந்த மெட்டல்ஸை தங்கமாக மாற்றக்கூடிய சக்தி நெருப்புக்கு இருக்குன்னு சொர்க்கம், நரகம், கடவுள், சாத்தான் போன்ற என்டிட்டிஸ் இருக்கிறதையும் நம்பிய விஞ்ஞானிகள் தான் இவங்க. இந்த ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி தான் நவீன அறிவியலை உருவாக்கிய மூல அமைப்பு. இங்கிலாந்து நாட்டின் உள்நாட்டு போர் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வந்த காலம் 1660ஆம் ஆண்டு. இங்கிலாந்து முழுக்க பிணமா விழுந்துட்டு இருந்த காலத்துல சில நபர்கள் மட்டும் ராயல் சொசைட்டின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அறிவியலை எப்படி வளர்ப்பதுன்னு திட்டம் போடுறாங்க. இந்த சொசைட்டில இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக ஏதாவது பேசினா, கேள்வி கேட்டா கண்டிப்பா நம்மள கொன்னுடுவாங்க. அதனால நாம கடவுள் பக்கமே போகாம அறிவியலை மட்டுமே பேச போகிறோம்னு மக்களை ஏமாத்தலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அடுத்த சில மாதங்களிலேயே கடவுள் நம்பிக்கை, சூன்யம் இதெல்லாம் பொய், அறிவியலுக்கு ஒவ்வாததுன்னு சொல்லி 200 பெண்களை சூனியக்காரிகள்னு முடிவு பண்ணி இவங்க கொலை பண்றாங்க. அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த ராயல் சொசைட்டி உருவாக முழுக்க முழுக்க சர் ராபர்ட் மோரே என்ற ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அவர் ஒரு ஃப்ரீமேசன். மாடர்ன் சயின்ஸ் உருவாகும் முன்பு, அதாவது சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் அறிவியலும் இறை நம்பிக்கையும் ஒன்னாதான் இருந்துச்சு. அப்ப மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. எதை நினைச்சோம் அவங்களுக்கு கவலையும் இருந்தது கிடையாது. இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இறை நம்பிக்கையோட. 1687ஆம் ஆண்டு சர் ஐசக் நியூட்டன் தியரி ஆஃப் கிராவிட்டியை முன்வச்சாரு. இந்த காலத்துக்கு பின்னாடி தான் நவீன அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. நவீன அறிவியலின் தந்தையர்கள் பலருமே தீவிர கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனா இவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க, வெறும் அறிவியல் மட்டுமே பேசினவங்கன்ற மாதிரி பல உருட்டு கதைகளை இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் திணிக்க ஆரம்பிச்சாங்க. அதை படிச்ச எல்லாருமே மாடர்ன் சயின்ஸ் என்பதே கடவுளை மறுக்கும் ஒரு கருவிதான், அதனால கடவுள் என்பதே போய், கடவுளை பற்றி யார் பேசினாலும் அவங்களுக்கு அறிவியல் தெரியல அப்படின்னு ஒரு முத்திர குத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவியல் தெரியாதவர்கள் முத்திர குத்துறாங்க இல்லையா? அந்த ஐரோப்பிய நாடும் நாட்டு மக்களும் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க மாயாஜாலம் மீது நம்பிக்கை கொண்ட மக்களா இருந்தாங்க. முதலாம் குவீன் எலிசபெத் தன்னுடைய அரசவையில் ஜான் டி என்ற மேஜிஷியனை வச்சிருந்தாங்க. இவர் தான் குவீன் எலிசபெத்துக்கு எல்லாமே. எந்த விஷயமா இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டுதான் குவீன் எலிசபெத் முடிவு பண்ணுவாங்க. சாகாவரம் கொண்ட தீர்த்தத்தையும் என்னால உருவாக்கி தர முடியும்னு ஜான் டி சொல்ல, அந்த ஜான் டி கையாலேயே அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சு தான் சாகவே மாட்டோம்னு நினைச்சவங்க தான் இந்த குவீன் எலிசபெத். ஆனா ஜான் டிக்கு முன்னாடியே எலிசபெத் தான் முதல்ல இறந்து போறாங்க. இவங்களுக்கு அப்புறம் ஜேம்ஸ் என்ற அரசன் வரான். இவன் வந்ததும் இங்கிலாந்தில் நவீன அறிவியல் திடீர்னு வளர ஆரம்பிக்குது. குவீன் எலிசபெத்துக்கு முன்பிருந்தே ஆதிகாலம் தொடங்கி வருஷா வருஷம் 100க்கும் மேற்பட்ட பெண்களை சூனியக்காரிகள்னு கொண்டுட்டு இருந்தாங்க. இங்கிலாந்துல மட்டும் இல்ல, ஐரோப்பிய நாடு முழுக்கவும். அப்படி இருந்த அந்த நாடும் நாட்டு மக்களும் திடீர்னு அறிவியல் பக்கம் ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் ஒரு திட்டம் போடுறாங்க. யாருன்னா ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டியில் இருக்கவங்க. அது என்னன்னா, மக்கள் எதையெல்லாம் நம்புறாங்களோ அதையெல்லாம் நாம மூட நம்பிக்கைன்னு அவங்க கிட்ட சொல்லணும். மூட நம்பிக்கைன்னு அவங்க கிட்ட நாம புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சாதான் அறிவியல்ன்ற ஒன்று வளரும். அதனால நாமளும் வளர முடியும் அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அதனால இவங்க எதெல்லாம் மக்கள் நம்பிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே மூட நம்பிக்கைன்னு பரப்ப ஆரம்பிச்சாங்க. குறிப்பா யாரெல்லாம் மதம் சார்ந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இவங்க மூட நம்பிக்கை கொண்டவர்கள்னு வெறுப்பு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அறிவியல் என்ற வார்த்தை லாட்டின் வேர்ட் சயின்சியால இருந்து வந்துச்சு. அறிவியலின் 2 முக்கிய வேலை. அது என்னன்னா, ஒன்று ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறது, இன்னொன்று அந்த விஷயத்தை நோக்கி ஆராய்ச்சி செய்ய தூண்டுவது. இதுதான் அறிவியலின் முக்கிய நோக்கமே.
16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கேலிலியோவும் ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரீமேசன்ரியை சேர்ந்தவர். இவருடைய அறிவியலை கிறிஸ்தவம் எதிர்த்துச்சு, அறிவியல் என்றாலே கிறிஸ்தவம் எதிர்க்கும்னு ஒரு கட்டுக்கதையை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இவரை வச்சு பல கதைகளை உருவாக்கவும் ஆரம்பிச்சாங்க. மதத்தின் மீது மக்களுக்கு வெறுப்புண்டாக்கணும்னு பண்ணதே கேலிலியோவின் ஹவுஸ் அரெஸ்ட். உண்மையிலேயே கேலிலியோவை எதிர்த்தது கிறிஸ்தவர்கள் கிடையாது, கிறிஸ்தவ அமைப்பும் கிடையாது. கேலிலியோவை எதிர்த்தது இன்னொரு அறிவியலாளர். அதுதான் வரலாற்று உண்மையே. ஆனா அந்த வரலாற்று உண்மை பலருக்கும் தெரியவே தெரியாது. அதாவது உண்மையாகவே கேலிலியோவுக்கு ஏன் கிறிஸ்தவம் எதிர்ப்பு தெரிவிச்சதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மக்களே, அதில் பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். நல்லா கவனிங்க. இந்த வெஸ்டர்ன் சயின்ஸ், அதாவது மாடர்ன் சயின்ஸ் 15ஆம் நூற்றாண்டில் தான் தலை தூக்கவே ஆரம்பிக்குது மேற்கத்திய நாடுகளில். ஆனால் 15ஆம் நூற்றாண்டுகள் முன்பிருந்தே இந்தியா, சீனா, ஜப்பான் போன்ற ஆசிய நாடுகளில் அறிவியல் மிகப்பெரிய வளர்ச்சியோடு தான் மக்களின் அன்றாட வாழ்வில் புழக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் வாழும் சில அறிவியல் மேதாவிகள் நவீன அறிவியல் தான் எல்லாமே உருட்டு இருக்காங்க, வரலாறு சுத்தமாக தெரியாம. இப்ப கேலிலியோ உயிரோடு இருந்திருந்தா அவரை பத்தி சொல்லப்படும் பல கதைகளை பார்த்து ரொம்பவும் கடுப்பாயிருப்பாரு, இல்லைன்னா சிரிச்சிருப்பாரு. ஏண்டா இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே, நடக்காத விஷயத்த நடந்தா மாதிரி எப்படித்தான் நீங்க உருட்டி விடுறீங்களோன்னு அவரே கேட்கிற அளவுக்கான கதைகள் தான் அவருடைய வாழ்க்கையை சுத்தி இவங்க அமைச்சு வச்சிருக்காங்க. குறிப்பா மாடர்ன் சயின்ஸுக்கு முட்டு கொடுக்குறவங்க. ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியாச்சு. இப்போ அந்த அமைப்பில் மெம்பர்ஸ் தேவை இல்லையா, அதனால அந்த ராயல் சொசைட்டி ஹெட் சர் ஹென்ரி லாரன்ஸ் 40 பேருக்கு இன்விடேஷன் அனுப்புறாரு. அதாவது அதில் 25 பேர் முக்கிய விஞ்ஞானிகளாகவும் மீதி இருக்கவங்களுக்கு வேற வேற பதவிகளையும் அந்த அமைப்பில் தராங்க. விஞ்ஞானிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பேருக்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி இருக்கு, அதாவது ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அவங்க எங்க பிறந்தாங்க, எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க அரச வம்ச ரத்தமா இல்ல சாதாரண ரத்தமா இல்ல நடுத்தர மக்களா, பணக்காரனா ஏழையா, சாசரி தெரியுமா தெரியாத, ஆல்கெமி தெரியுமா தெரியாதான்னு பல கட்டுப்பாடுகளும் பல விதிகளோடும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இந்த 25 அறிவியலாளர்கள். எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கான்ஸ்டன்டைன் மன்னன் எப்படி கவுன்சில் ஆஃப் நாசியா என்ற அமைப்பை கூட்டி பைபிள்ல எதெல்லாம் இருக்கணும், பைபிள்ல எதெல்லாம் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் எந்த பண்டிகைகளை எந்தெந்த நாளில் கொண்டாடணும்னு முடிவு பண்ணாரோ அதே மாதிரி தான் மாடர்ன் சயின்ஸ் உருவாச்சு. இதெல்லாமே மன்னர் 2ஆம் சார்ல்ஸ் தலைமையில் தான் நடக்குது. இந்த சொசைட்டில இருந்தவங்க தான் முழுக்க முழுக்க தன்னிச்சையாக அறிவியல் இப்படித்தான் செயல்படணும், கண்ணால் காண முடியாத எல்லாமே சூடோ சயின்ஸ்னு ஒரு நோக்கத்தை உருவாக்குனாங்க. அதை மக்கள் மனசுலையும் திணிக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய முதல் படி தான் ஐரோப்பிய நாடு. ஐரோப்பிய நாட்டில் இது பரவுது. ஐரோப்பிய நாட்டில் பரவ கிறிஸ்தவ மதத்திற்கும் மீதி இருக்கக்கூடிய மதத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இந்த மாடர்ன் சயின்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க கண்ணால் காண முடியாத எல்லாமே சூடோ சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆரம்ப காலத்தில் இந்த மாடர்ன் சயின்ஸ் உருவாக தந்தையர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். இவங்களுக்குள்ள இப்பேற்பட்ட முரண் இருக்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதையெல்லாம் அடுத்தடுத்த காலங்களில் அதை அப்படியே மறைக்கப்பட்டு மாடர்ன் சயின்ஸ் என்றாலே கண்ணால் காணக்கூடியது மட்டுமே உண்மை, கண்ணால் காணக்கூடியாத அத்தனையும் போய், அதனால அறிவியலை நம்புங்க, இறை நம்பிக்கையை ஒதுக்குங்கன்ற பிரச்சாரம் இன்னும் வலுவா அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதன் நோக்கம்தான் ஏத்தியஸ்ட் என்ற அஜெண்டா உருவாக முக்கிய காரணம். இந்த ஏத்தியஸ்ட் அஜெண்டா எதிலிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிசத்திலிருந்து வந்தது. கம்யூனிசத்தோட முக்கிய கொள்கையே கடவுள் இல்லை, கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுளை அழிக்க வேண்டும், அதுவும் இல்லாம குடும்ப கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும். இதுதான் இந்த கம்யூனிசத்தோட கொள்கை. கம்யூனிசத்திலிருந்து வர எல்லாமே விஷச்செடிகளும் விஷ விதைகளும் தான். கம்யூனிசத்தால பாதிக்கப்பட்ட பல நாடுகள் இருக்கு. ஆனா கம்யூனிசத்தால இன்னி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகக்கூடிய ஒரு நாடும் கிடையாது. சீனா இருக்கேன்னு கேட்கலாம். ஆனா சீனா கோர் கம்யூனிசத்தை பின்பற்றவே இல்லை. அது பின்பற்றுறது கேபிட்டலிஸ்ட் கம்யூனிசம். ஸோ கம்யூனிசம்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும். இந்த ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டியில் இருந்தவங்க பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக தான் இருந்தாங்க. குறிப்பாக சடங்கு சம்பிரதாயங்கள் செஞ்சுட்டு தான் அவங்க அடுத்த வேலையே செய்வாங்க. மக்கள் முன்னாடி மட்டும் கடவுள் இல்லை, சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இந்த ராயல் சொசைட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே இதையெல்லாம் தங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கடைபிடிக்காம கடவுள் நம்பிக்கையையும் சாஸ்திரம் சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒவ்வொரு வேலையையும் ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி மூலமாக மாடர்ன் சயின்ஸ் உருவாக திட்டம் போட ஆரம்பிச்சது 1440ஆம் ஆண்டு. அதாவது ஃப்ரீமேசன்ரி ஸ்காட்லாந்துல ஜெனரல் வில்லியம் ஸ்காப் என்பவரால் ஆரம்பிக்கப்படுது. அதன் பின் இந்த சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது. 1600ஆம் ஆண்டு அது பல்வேறு நாடுகளிலும் பரப்பப்பட்டு ஒரு நிலையான அமைப்பா அது எல்லா இடத்திலும் வேறொன்று ஆரம்பிச்சது. இந்த ஃப்ரீமேசன்ரியிலேயே 2 பிரிவா பிரிய ஆரம்பிச்சாங்க. ஒரு பிரிவு கேத்தலிக் சர்ச் அண்ட் ரிலீஜியஸ் வீவ்ஸை ஆதரிக்க, இன்னொரு பிரிவு இதை எதிர்த்து கடவுள் கிடையாது, அறிவியலே உண்மைன்னு புரொட்டஸ்டன்ட் பிரிவை ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 2 பிரிவுலையும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு சொல்றதும் இவங்க தான், அந்த நம்பிக்கையை எதிர்த்து பிரச்சாரம் பண்றதும் இவங்க தான். இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட கட்டமைப்புன்னு யாராவது எடுத்து சொன்னா அவனை நீங்க லூஸ் மாதிரி பாக்குறத தயவு செய்து நிறுத்துங்க. கிறிஸ்தவ வரலாறு, குறிப்பா கிறிஸ்தவத்தின் உண்மையான வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான
மாதிரியான முக்கிய தாக்குதலை உருவாக்க தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த புரொட்டஸ்டன்ட் பிரிவுன்னு. இந்த புரொட்டஸ்டன்ட் பிரிவை சேர்ந்தவங்க தான் சூன்யக்காரிகள்னு சொல்லி பல பெண்களை இவங்க கொளுத்தியிருக்காங்க. பல ஆண்களுக்கும் இவங்க சூன்யக்காரன்னு சொல்லி தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பழியை எல்லாத்தையுமே கத்தோலிக்க திருச்சபை மேலே போட்டுட்டு இந்த கிறிஸ்தவ அமைப்பே இப்படித்தான்னு ஆரம்பத்திலிருந்தே ஒரு பொதுவான பொது பார்வையை மக்கள் முன்னாடி திரிச்சிட்டு வராங்க இந்த மாடர்ன் சயின்ஸை இயக்கக்கூடிய ஃப்ரீமேசன்ரிஸ். உண்மையாகவே இந்த இரண்டு பிரிவோட நோக்கம் என்னன்னா மதங்களை அழிப்பது தான். ஆனால் இவங்க மதங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா வெளியே காட்டிக்கிட்டாலும் உண்மையாகவே இவங்களுடைய நோக்கம் இதுதான். இரண்டு பிரிவிலிருந்தும் பல்வேறு விஞ்ஞானிகள் உருவாக ஆரம்பிச்சாங்க. எல்லா துறைகளிலும் இவங்களுடைய ஆதிக்கம் இப்போ வரைக்குமே இருந்துட்டு வருது. யாராவது ஏற்கனவே சொல்லி வச்சிருந்த தியரிக்கு எதிராக ஆதாரத்தையோ இல்லை வேறு ஒரு தியரியையோ முன் வச்சா கண்டிப்பாக அந்த தியரியை இவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. பியர் ரிவ்யூ ப்ராசஸ் இருந்து எல்லா ப்ராசஸையுமே கொண்டு வந்ததும் இவங்க தான். ஆனால் இது பல பேருக்கும் தெரியாது. அறிவியல் ஓப்பனாக தான் வேலை செய்யுது, அறிவியல் உண்மையை நோக்கி நகர்கிறதுன்னு சில தற்குறிகள் யூடியூப்ல உட்காந்து அழுது புரண்டாலும் பியர் ரிவ்யூ எப்படி வேலை செய்யுதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த அறிவியல் மக்களுக்காக வேலை செய்தா இல்லை மக்களுக்கு எதிராக வேலை செய்து ஒரு இனத்தின் தேவைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். மாடர்ன் சயின்ஸை உருவாக்கிய பல அறிவியலாளர்களும் குறிப்பாக கடவுள் நம்பிக்கை கொண்ட அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பண்டைய கால மக்களுடைய அறிவியலின் மீது தான் நாங்கள் நின்று அடுத்த கட்ட அறிவியலை பார்க்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சு பண்டைய மக்களுடைய அதிநவீன அறிவியலை மறைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நவீன அறிவியலே சிறந்ததுன்னு உருட்டாதான் மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை போகும். ஏன் கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக ஏத்தியஸ்ட்ற ஒரு டேர்ம் உருவாக்குனாங்கன்னு உங்க நிறைய பேருக்கு தெரியாது. அதன் காரணம் என்னன்னா, பண்டைய கால மக்கள் கடவுள் நம்பிக்கையிலிருந்து தான் அறிவியலையே உருவாக்குனாங்க. ஆனா அந்த அறிவியல் கடவுள் நம்பிக்கையிலிருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இவங்க பண்டைய கால மக்களுடைய அறிவியலையும் மதத்தையும் அழிக்க இப்போ வரைக்குமே பாடுபட்டுட்டு வராங்க. அதனால தான் இந்த ஏத்தியஸ்ட் ஆர்கனைசேஷன் பெரிய அளவில் உலகம் முழுக்க மறைமுகமாக செயல்பட்டு வருது. அடுத்த காணொளியில் வேறொரு புதிய விஷயங்களை நாம் கற்போம். அதுவரைக்கும் என்னோடு சமூக வலைதளங்களில் இணைந்திருங்கள். நன்றி.